ஹலோ கைஸ், ரீசெண்டாக பல்லாவரம் சந்தை போயிருந்தோம். அங்கே இந்த 1 TB ஹார்ட் டிஸ்க் பார்த்துருந்தோம். இந்த 1 TB ஹார்ட் டிஸ்க்கை 500 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த 500க்கு வர்த்தா இல்லை வர்த்தே இல்லையா அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக USB to SATA கேபிள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 12 வோல்ட் அடாப்டர் எடுத்திருக்கோம். 12 வோல்ட் அடாப்டரை பொறுத்த வரையும் 2 ஆம்ஸ்க்கு மேலே எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹார்ட் டிஸ்க் வந்து வேகமாக சுற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் ஒர்க்கும் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை ப்ளக் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்கில் நம்ம SATA கேபிளில் போட்டதுக்கப்புறம் 12 வோல்ட் அடாப்டர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆன் ஆகாது, பிகாஸ் வந்து லேப்டாப்பில் இன்னும் கனெக்ட் பண்ணல. லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் SATA கேபிளில் லைட்டே எரியும். இப்போ நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண உடனே SATA கேபிளில் லைட் எரியுது. ஆக்சுவலாக லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக எரியக்கூடாது. அது ஏன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்மளோட லேப்டாப்பில் திஸ் பிசி உள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்க்காக இருந்தால் இன்னத்துக்கு திஸ் பிசிக்குள்ளே காட்டணும். நமக்கு காட்டாத காரணத்தினால திஸ் பிசி மேலே ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ்குள்ளே போய் பார்க்கணும். மேனேஜ்குள்ளே கூட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அங்கே போய் பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேயுமே காட்டலை. இதோட வீடியோ முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஹார்ட் டிஸ்க் ரன் ஆகும்போது இந்த சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. அது இல்லாமல் அங்கே SATA கேபிள் லைட் பிளிங்க் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ரீட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியும். சரி, ஓகே, பிரிச்சே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே ஒரு இடத்த நோட்டீஸ் பண்ணேன். அதுதான் சிப்போட போர்டு கனெக்ட் பண்ணுற இடம். பட் அந்த இடம் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக தான் இருந்தது. ஒருவேளை இதுதான் வந்து இஷ்யூக்கான காரணமாக இருந்து இதை நான் வந்து க்ளீன் பண்ணால் அந்த ஹார்ட் டிஸ்க் ஒழுங்காக ஒர்க் ஆகுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிப் கனெக்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு இப்போ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போகிறோம். இதுக்கப்புறம் ஒர்க் ஆகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த கேபிளை கனெக்ட் பண்ண உடனே லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு கேபிளில் இருந்து. ஸோ லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சுன்னா ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி லேப்டாப்பில் பார்த்தா ஹார்ட் டிஸ்க் வந்து விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ சின்ன அந்த டஸ்ட்டு தான், ஆனால் வந்து ஹார்ட் டிஸ்கே ஒர்க் ஆகாத அளவுக்குலாம் பண்ணியிருக்கு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சின்ன சின்ன பொருள் சின்ன சின்ன இஷ்யூவோடு இருக்கும். அதை நீங்களே சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். டாட்டா பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.